நீங்கள் கடை கடையாக ஏறி இறங்கி ஆன்லைனில் தேடி தேடி ரிவ்யூ செக் பண்ணி வாங்கின ஒரு எல்இடி டிவி உண்மையிலே ஒரு எல்சிடின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இல்லை, புரியல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எல்இடின்னு யூஸ் பண்ணுற எல்லா டிவியுமே எல்சிடி டிஸ்பிளே தான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அந்த கடைக்காரர் என்னை ஏமாற்றிட்டாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த கம்பெனி என்னை ஏமாத்திச்சான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. கவலைப்படாதீங்க, உங்களோட எல்லா கன்ஃபியூஷனும் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி இன்சைட்ஸ் தமிழ். நான் உங்கள் இருக்கே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டிஸ்பிளேவும் பிக்சல்ஸால் ஆனது. ஒரு டிஸ்பிளேயில் இந்த பிக்சல் எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்குன்றதை பொறுத்து தான் அந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டியை நம்ம முடிவு பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஃபுல் ஹெச்டி, 4K, 8K இந்த மாதிரி ரெசல்யூஷன் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் வருது. ஸோ இந்த பிக்சல் பேசிக்காக என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ப்ரொடியூஸ் பண்ணுற கலர் மூலமாக தான் நமக்கு தேவையான இமேஜ் கிடைக்குது. அப்போ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இந்த பிக்சல்ஸ் வந்து ஓனாக கலர் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும், ஆனால் முடியாது. என்னடா திருப்பி குழப்பறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எதனால் இந்த பிக்சல்ஸால் ஓனாக கலரை ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். முடிவுறதுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னா இப்போயே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸை சேர்ந்து டீகோட் பண்ணுவோம். இந்த பிக்சலோட டிசைன் எப்படி இருக்கும்னா, ஒரு பிக்சல் பார்த்தீங்கன்னா 3 சப் பிக்சல்ஸ் இருக்கும். அதாவது 3ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ரெட், க்ரீன், ப்ளூ அப்படின்ற கலர் ஃபில்டர்ஸ் இருக்கும். எதனால் ப்ரோ ரெட், க்ரீன், ப்ளூன்னு சொல்லிட்டு இந்த கலர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 கலர் தான் ப்ரைமரி கலர் சொல்லுவோம். அதாவது அடிப்படை நிறங்கள் இதுதான். இந்த 3 கலரை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் லட்சக்கணக்கான கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் கிறிஸ்டல் லேயர் இருக்கும். இங்கே வந்து கிறிஸ்டல் லிக்விட் ஃபார்மில் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிறிஸ்டலுக்கு நீங்கள் கொடுக்குற வோல்டேஜை பொறுத்து இந்த கிறிஸ்டல் தன்னோட பொசிஷனை மாற்றிக்கும். நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஷட்டர் மாதிரி ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் கொடுக்குற வோல்டேஜ் தகுந்த மாதிரி அதால் ஓப்பன் பண்ணவும் க்ளோஸ் பண்ணவும் முடியும். இதுக்கு அடுத்த லேயர் வந்து நம்ம டிவியோட மேஜர் பேக்லைட் சோர்ஸ் இருக்கும், அதாவது ப்ரைமரி லைட் சோர்ஸ். ஸோ இது வந்து ஒயிட் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஒயிட் லைட் வந்து லிக்விட் கிறிஸ்டல் லேயர் வழியாக பாஸ் ஆகி கலர் ஃபில்டரை வந்து அடையும். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற ஒயிட் லைட் வந்து எந்த அளவு இன்டென்சிட்டியில் பாஸ் ஆகணும் கலர் ஃபில்டருக்குன்றதை லிக்விட் கிறிஸ்டல் முடிவு பண்ணுது. அதுலேருந்து வர லைட்டை பொறுத்து நம்ம கலர் ஃபில்டர் சொன்னோம் பார்த்தீங்களா, ரெட், க்ரீன், ப்ளூ, அதில் வந்து அதோட கலரோட இன்டென்சிட்டி வந்து மாறுது. இது மூலமாக தான் பிக்சல்ஸால் வேணுன்ற கலர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி டிவியில் லட்சக்கணக்கான பிக்சல்ஸ் இருக்குது. இது எல்லா பிக்சலும் சேர்ந்து உருவாக்குற கலர் மூலமாக தான் நமக்கு தேவையான இமேஜ் கிடைக்குது. ஸோ டிவி எப்படி ஒர்க் ஆகுதுன்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோட மெயின் விஷயத்துக்கு வந்துடுவோம். எதனால் எல்சிடி, எல்இடி ரெண்டும் ஒன்று அப்படின்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, எல்சிடி டிவியில் எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ எல்இடி டிவியில் எல்இடி டிஸ்பிளே தானே யூஸ் பண்ணியிருக்கணும்? அதுதான் கிடையாது. அதுலேயே எல்சிடி டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறாங்க. இதனால தான் நான் எல்சிடி, எல்இடி ஒன்றுன்னு சொன்னேன். இந்த டேர்ம் எப்படி வந்துச்சுன்னா, நம்ம காமனாக பேசும்போதும் இல்லை கடையில் நீங்கள் போய் டிவி பார்க்கும்போதும் ஆன்லைனில் ரிவ்யூ செக் பண்ணும்போது தான் எல்இடி டிவின்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு பிராண்டும் அவங்க அஃபிஷியல் சைட்டில் எல்இடி டிவின்னு போட்டிருக்கவே மாட்டாங்க. நீங்களே கூட போய் செக் பண்ணி பாருங்கள். எல்சிடி டிஸ்பிளே, எல்இடி பேக்லைட்டுன்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்சிடி எல்இடிக்கும் வித்தியாசப்படுற ஒரே விஷயம் என்னென்னா பேக்லைட் சோர்ஸ் தான். எல்சிடியில் சிசிஎஃப்எல் லேம்ப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவே எல்இடியில் எல்இடி பேக்லைட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெறும் பேக்லைட்டை மட்டும் மாற்றிட்டு நமக்கு புதுசாக ஒரு டெக்னாலஜி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. எல்சிடியில் நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்சிடியோட பேக்லைட் வந்து சிசிஎஃப்எல் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இதோட பவர் கன்சப்ஷன் எல்இடியை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப அதிகம். அதே சமயத்தில் எல்இடியோட கொஞ்சம் குறைவான வெளிச்சத்தை தான் கொடுக்கும். இதனால நம்ம கலர் ஃபில்டருக்கு போகிற லைட்டோட அளவு குறையிறதுனால இதில் அதிகபட்ச கலரை ப்ரொடியூஸ் பண்ணுறது சிரமம். இதுவே நீங்கள் எல்இடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பிரைட்னஸ் லெவல் ரொம்ப அதிகம். அதனால் நம்மளோட பிக்சருக்கு தேவையான அதிகமான கலர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, இந்த சிசிஎஃப்எல் லேம்பில் வந்து பிளாக்கோட இன்டென்சிட்டி ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் எல்இடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதால் ஜோன் வைஸ் கூட கண்ட்ரோல் பண்ண முடிகிற மாதிரி இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் இருக்குது. இந்த சிசிஎஃப்எல் லேம்பை யூஸ் பண்ணுறப்ப டிவியோட சைஸ் கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் எல்இடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சைஸ் ரொம்பவே சின்னது. அதனால டிவி ரொம்ப ஸ்லிம்மாக டிசைன் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி டிசைன்லேருந்து, பவர் கன்சப்ஷன்லேருந்து,
அது மட்டும் இல்லாமல் பிக்சர் கிளாரிட்டிலையும் நமக்கு பெட்டரான அவுட்புட் கொடுக்கறதுனால தான் எல்சிடிலேருந்து எல்இடிக்கு மூவ் ஆனாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்சிடியும் எல்இடியும் உங்களுக்கு சைட் பை சைட் கம்பேரிஷன் கொடுத்துருப்பேன். பிக்சர் கிளாரிட்டியில் இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ நீங்களும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ கூட இதே மாதிரி டிவி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அஃபிஷியல் சைட்டில் இல்லை பில்லில் வந்து எல்சிடின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம வாங்கினது எல்சிடியா எல்இடியான்னு கன்ஃபியூஸ் ஆகிருந்திருப்பீங்க. இப்போ குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நான் உங்கள் எம்கே.